ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் குழப்பங்களுக்கு என்று முடிவு உண்டுன்னு ஆண்டவர் பேசுகிறார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவர் படைத்ததான இந்த பூமிக்கு, ஆண்டவர் படைத்ததான எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு என்ன செய்யுதுன்னா வைத்திருக்கிறார் என்றால், உன் குழப்பங்களுக்கு ஒரு முடிவு இன்று உண்டுன்னு தான் ஆண்டவர் தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு குழப்பத்தோடு கூட நீங்கள் இருக்கிறத என் ஆவியில் ஆண்டவர் காண்பிக்கிறார். இருதயத்துக்குள்ள பல விதத்தில் ஒரு வேதனையோடு கூட இருக்கிறீங்க. ஒரு சரியான ஒரு தீர்மானம் எடுக்க முடியாதபடிக்கு நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு வேதனை உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது தான் என் ஆவியானவர் காண்பித்து தான் நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18வது வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்பதை ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அநேகர் சொல்கிறது என்ன தெரியுமா? இந்த சூழ்நிலை நான் ஆண்டவர் தான் நம்பி இருக்கிறேன் பாஸ்டர், ஆண்டவர் தான் என் நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்குது, ஆனால் அதை செயலில் என்ன செய்ய முடியலை, காட்ட முடியலை. இந்த குழப்பமான ஒரு நேரத்தில் நீங்கள் பதட்டத்துக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு பதட்டத்தின் ஆவி உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பதட்டத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. இதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், எச்சரிக்கிறார். சிலர் பதட்டமான சூழ்நிலையில், மனம் பதறி இருக்கிற சூழ்நிலையில், ஏதோ ஒரு காரியத்துக்கு, வேலையின் காரியத்தில், பிள்ளையின் காரியத்தில், திருமண காரியத்தில், எந்த ஒரு காரியத்திலையும் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் முடிவே என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. நீங்கள் பதட்டமான எடுக்கிறதான அவசரமான எடுக்கிற முடிவு தான் உங்கள் வாழ்க்கையில் அது முள்ளாக என்ன செய்து விடும், மாறிவிடும். அந்த முள்ளாக மாறிடுச்சுன்னா நீங்கள் அந்த முள் உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். அது என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையே, ஒரு சமாதானம் இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லையே. ஏன் தெரியுமா? நீங்கள் பதட்டமாக எடுக்கிற முடிவு தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நம்ம எப்போன்னா முடிவு எடுக்கணும் அப்படின்னா, அந்த பதட்டத்தை விட்டுட்டு நார்மலுக்கு வரணும். நார்மலுக்கு எப்போ வர முடியும்னா, இந்த பதட்டமான சூழ்நிலையில் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற பழக்கத்திற்கு வரணும். பதட்டமான சூழ்நிலையில் ஜெபம் வராது. பதட்டமான சூழ்நிலையில் ஜெபத்தை நாடாமல் மனுஷனுடைய ஆலோசனை தான் நாடுவோம். பெற்றோர்களை நாடுவோம், உடன் பிறந்தவர்களை நாடுவோம், நண்பர்களை நாடுவோம். இல்லை என்று சொன்னால் சிறந்த என்ன சொன்னால் யாராவது கவுன்சிலிங் கொடுப்பாங்களான்னு சொல்லி சில ஆலோசகர்களை நாடுவோம். இதெல்லாம் நாடுவீங்க, ஆனால் இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த பதட்டமான சூழ்நிலையில் எனக்கு ஜெபம் பண்ண முடியலையே பாஸ்டர், சரி உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் வலு கட்டாயமாக உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா சோத்திரம்னு சொல்லி நீங்கள் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபம் வரலை பரவாயில்ல, நல்ல சோத்திரம் பண்ணுங்க. நல்ல சோத்திரம் பண்ண உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரும். உங்கள் இருதயத்துக்குள்ள ஆவியானவர் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்ய ஆரம்பிப்பார். வேண்டுதல் செய்ய ஆரம்பிச்சிட்டார்னாலே அவர் உங்களை ஜெபிக்க தூண்டி அவரே ஜெபத்தை என்ன செய்யணும்னு சொன்னால் தொடங்க ஆரம்பிச்சிட்டார்னாலே உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதான அந்த குழப்பம் மாறிடும், பதட்டம் மாறிடும், இருள் மாறிடும், போராட்டங்கள் மாறிடும், எல்லாம் மாறிடும். நீங்கள் ஒரு நார்மல் மைண்டுக்குள்ளே வந்துடுவீங்க. நார்மல் மைண்டுக்குள்ளே வந்தால் ஒரு தெளிவு வந்துடும். குழப்பம் மாறி தெளிவு வந்துடும். எப்படி அந்த பெதஸ்தா குளத்தில் போய் தூதன் எப்போமாவது கலக்குவான், அதை முந்தி போய் இறங்குறவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டானோ, அதே போல் கர்த்தரே உங்கள் குழப்பத்தை மாற்றுறதற்கு அவரே உங்களுக்குள்ளே என்ன செஞ்சிடுவார், வந்துடுவார். இப்போ நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? அற்புதம் நடக்க போது, தூதன் இறங்கி வந்து விட்டான். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு தேவ மகிமை இறங்கி வந்து விட்டது. அப்போ ஜெபம் பண்ணி எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் குழப்பத்திற்கு இன்றைக்கு முடிவு என்ன செய்யணும்
இல்லைன்னா உண்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தான் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒரு குழப்பத்தோடு இருக்கிறத தான் ஆண்டவர் பேசி, நீங்கள் இந்த சூழ்நிலை முடிவு எடுக்காதீங்கன்னு ஆவியானவர் எச்சரிக்கிறார். நீ முடிவெடுத்து எதையும் பேசாதீங்க, முடிவெடுத்து எதையும் பதட்டமான திட்டங்களை பண்ணாதீங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் தருகிற ஆலோசனையின்படி செய்யுங்க. குழப்பத்திற்கு இன்றைக்கு ஒரு முடிவை தேவனே அமைத்து விட்டார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின் வழியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க, குழப்பங்கள் மாற, தெளிவு உண்டாக கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.